ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமையல் டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் செஞ்ச சமையலை தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே நான் டிப்ஸையும் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு தோசைக்கல்லில் தோசை நம்ம ஊற்றும் போது சரியாக தோசை வரலை, ஒட்டிக்கிட்டு வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு தோசைக்கல்ல நீங்கள் கொஞ்சமாக வெள்ளை துணியில் புளி கொஞ்சம் கட்டிட்டு எண்ணெயை தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை சூப்பராக வரும். அதே மாதிரி எண்ணெய் பலகாரம்லாம் நம்ம செஞ்சுட்டு ஒரு ஸ்டீல் டப்பாவில் போட்டு வைப்போம். அப்போ நீங்கள் ஒரு சின்ன வெள்ளை துணியில் உப்பை கட்டிட்டு அந்த பலகாரத்தை கூட போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த காரல் வாடை வராது. கொழுக்கட்டை மாவு பிசையும் போது ஒரு கரண்டி பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா விரிசல் இல்லாமல் வரும். குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உப்பு கம்மியாகிடும். அப்படி இல்லை நீங்கள் குருமா குழம்பு அந்த மாதிரி ஏதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூடவே 4 முந்திரியை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உப்பும் கம்மியாகிடும். சீடை செய்யும்போது நீங்கள் குண்டு குண்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு ஊசியில் குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்காமல் வரும். காஞ்ச மிளகா நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா அந்த நெடி வராமல் இருக்கும். நெய் கொஞ்சம் நாளானா ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அந்த மாதிரி சிகடு வாசனை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு துண்டு வெல்லம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நெய் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு தேங்காவை ஒரு சின்ன துண்டு நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி ஒரு துண்டு போட்டு வைக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சிங்கன்னா தயிர் புளிக்காமல் இருக்கும். காய்கறி வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற வாசனையும் விட்டமின் சத்தும் போயிடும். அதனால் குறைவான தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குக்கரில் சாதம் வெடித்தோன்னா அடியில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்போது அது ஒரு மாதிரி கரையாயிடும் அடியில். அது ஆவாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை பழத்தை ஒரு 2 சொட்டு ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் செஞ்சிங்கன்னா கரை ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிழிஞ்சிட்டு கூட அந்த எலுமிச்சை பழ தோலை கூட நீங்கள் போட்டு சாதம் குக்கரில் செஞ்சிங்கன்னா அந்த அடியில் கரை பிடிக்காமல் இருக்கும். ரவை, மைதா, கோதுமை மாவுலாம் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா புழு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வசம்பை தட்டி போட்டு வச்சிங்கன்னா புழு பூச்சிலாம் வராமல் இருக்கும். மிக்சியோட பிளைடு ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு மாதத்தில் ஒரு நாள் கல் உப்பை போட்டு நல்லா அதில் மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா மிக்சியோட பிளைடு ஷார்ப்பாகவே இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில் பாத்திரம் கழுவுனீங்கன்னா பாத்திரம் பளபளன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்து வறுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு நீங்கள் அரைச்சிட்டிங்க, கரண்ட்டு போயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்க முடியலன்னா அன்றைக்கி நைட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாவுமே புளிச்சிடும். அது புளிக்காமல் இருக்கிறதுக்கு காம்பு எடுக்காமல் ஒரு வெத்தலையை மாவில் குப்பரை போட்டுட்டு வச்சிங்கன்னா புளிக்காமல் இருக்கும். பாசுமதி ரைஸ் நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது 1 ஸ்பூனு நெய், அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா பாசுமதி ரைஸ் தனித்தனியாக உதிரியாக வெந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.